உண்மையான காதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி என்னைக்கா நீங்க யோசித்திருக்கிறீங்களா? ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி கொடுப்பது உண்மையான காதலா? இல்ல 4, 5 ரொமான்டிக்கான வார்த்தைகள் பேசுவது உண்மையான காதலா? இல்ல அதையும் தாண்டி லைஃப் அவங்கள தூக்கி எறியும்போது, அவங்களுக்கு நெறைய சேலஞ்சஸ் வரும்போது, அவங்க கூட ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது உண்மையான காதலா? நீங்க இந்த எபிசோட்ல வரக்கூடிய கதைய கேட்டுட்டு, எது உண்மையான காதல் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பி.ஏ. பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7:00 நம்ம பாட்காஸ்ட்ல புது புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அத நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதுமே இணைப்புல இருங்க. அர்ஜுன், மீரா இருவருமே கல்லூரியில சந்திக்கிறாங்க. இருவருக்குமே கனவு இருக்குது. இருவருமே ரொம்ப பாசிட்டிவான பர்சன். அர்ஜுனுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் ஆக வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கனவு இருக்குது. மீராக்கு தாழ்த்தப்பட்ட மக்களின் குழந்தைகளுக்கு ஒரு இலவசமா ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு அங்க இலவசமா கல்வி கொடுக்கணுங்கக்கூடிய ஒரு ட்ரீம் இருக்குது. இருவருக்குமே ட்ரீம் இருக்கு. இருவருமே ரொம்ப பாசிட்டிவான பர்சன்ங்கிறதுனால 2 பேருக்குமே இடையில ஒரு அஃபெக்ஷன் ஒன்று அந்த காலேஜ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு வருடமும் அந்த கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சு போய்கிட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் இடையில இருந்தக்கூடிய அந்த அஃபெக்ஷன் ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங்கா பில்ட் பண்ணுது. ரொம்ப நாள் கழிச்சு அந்த காலேஜ் லைஃப் எல்லாத்தையும் முடிச்சு 2 பேருமே டிகிரி வாங்கியிருந்தாங்க. 2 பேருமே வேலைக்கு செலக்ட் ஆகி வெவ்வேறு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருவருமே தன்னோட காதல் வாழ்க்கையை வீட்டில் சொல்லி 2 பேர் வீட்டோட அப்ரூவலோட இருவருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இருவருமே தன்னோட ட்ரீமுக்கு ஒருவருக்கொருவர் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை அவங்களோட லவ்வை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் அர்ஜுன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்லேருந்து என்னதான் கஷ்டப்பட்டு அவர் சர்வே பண்ணி வந்தாலும் அவருக்கு நடந்தக்கூடிய அந்த இன்ஜூரிஸ், அந்த பிரச்சனைகளால் அவரால் எழுந்து நடக்க முடியாமல் அவரை வீல் சேர்லேயே உட்கார வச்சிருது. வானளவில் உயர்ந்த கட்டிடங்கள் கட்டுவதற்காக நம்ம ஒரு மிகப்பெரிய ஆர்கிடெக்ட் ஆகணுங்கக்கூடிய நம்மளோட கனவு இப்படி உடைஞ்சு போய் வீல் சேர்லேயே உட்கார்ந்துருச்சே அப்படின்னு சொல்லி தன்னோட நிலைமையை நினச்சி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு அர்ஜுன். நம்ம கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த மீராங்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியலையே, அவளோட ட்ரீமுக்கும் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியலையேன்னு சொல்லி கஷ்டத்தில் உட்காந்துக்கிட்டு அட்லீஸ்ட் அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம அவளை அவாய்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவளை அந்த மீராங்கக்கூடிய பெண்ணை அவங்க அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இதை தெரிஞ்சுக்கிட்ட மீரா அந்த அர்ஜுன் விட்டு கொடுக்கல. அந்த அர்ஜுன் வீல் சேரில் உட்கார்ந்துருக்கும்போது அந்த மீரா போய் சொல்கிறாங்க, உன்னால் நடக்க முடியாது, ஆனால் உன்னோட கனவுகளால் பறக்க முடியும், நீ முடங்கி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கனவுகளை நீ முடைக்கிறாத அப்படின்னு சொல்லி பாசிட்டிவான மோட்டிவேஷனலான வார்த்தைகள் பேசுகிறாங்க. இது அந்த அர்ஜுனுக்கு ஒரு மோட்டிவேஷனல் கோர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்குது. தன்னோட குடும்ப சூழ்நிலைகளை சரி செய்யறதுக்காக மீரா தான் படித்த அந்த டீச்சிங் ஜாப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினான்ஷியலாக அந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அர்ஜுன் வீல் சேரில் இருந்தபடியே அந்த வீட்டில் உட்காந்து தன்னோட ஆர்கிடெக்ட் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த அர்ஜுனோட ஆர்கிடெக்ட் டிசைன் ரொம்ப தனித்துவமாக இருக்குது. வருடங்கள் கழிஞ்சு போய்கிட்டே இருக்க போகும்போது அவரோட அந்த ஆர்கிடெக்டுக்கு நிறைய இடங்களில் ரெகக்னேஷன் கிடைக்குது. அதனால் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸு அதே போல் நிறையா கான்ட்ராக்டர்லாம் அவரை மீட் பண்ண வந்தாங்கனால அர்ஜுன் தான் நினச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்டாக ஆயிட்டாரு. அந்த ஆர்கிடெக்டில் கிடைச்சக்கூடிய காசை வச்சு மீரா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ட்ரீம், ஒரு ஸ்கூல் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தான் கஷ்டப்பட்டு தன்னோட டிசைன்லேயே ஒரு மிகப்பெரிய ஸ்கூலை ஒன்று கட்டி இலவசமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறதுக்காக மீராவுக்கிட்ட அந்த ஸ்கூலையும் கொடுத்துட்றாரு. இந்த கதையில் அர்ஜுன், மீரா இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் என்ன விஷயத்தை கற்றுக்கிடலாம் அப்படின்னா ஒரு உண்மையான காதல் அப்படிங்கிறது எப்போதுமே இருவரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்போது மட்டும் துணையாக இருக்கிறது மட்டும் கிடையாது. இருவரோட வாழ்க்கையிலையும் சேலஞ்சஸ், ஒரு ப்ராப்ளம் வரும்போதும் ஒருவருக்கொருவர் சப்போர்ட்டாக இருந்துட்டு ஒருவருக்கொருவர் அவங்களோட ட்ரீமுக்கு சப்போர்ட்டாக இருந்து அவங்கள அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறது தான் ஒரு உண்மையான காதல் அப்படிங்கிறத இந்த கதை சொல்லி கொடுக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எது உண்மையான காதல் அப்படிங்கிறது, எது ஒரு உண்மையான பார்ட்னர் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஒரு உண்மையான பார்ட்னர் நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, யார் உங்களோட லைஃப் ரொம்ப ஈஸியாக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி தேடி உங்களோட லைஃப் பார்ட்னரை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களா? இல்லைனா உங்களோட லைஃப் கஷ்டமாக இருக்கும்போதும் உங்களுக்கு உறுதுணையாக ஸ்டாண்ட் பண்ணி நிற்பாங்க அப்படிங்கக்கூடிய அர்த்தத்தில் உங்களோட லைஃப் பார்ட்னரை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களா?
இந்த காதல் அப்படிங்கிறது வெறுமனே வார்த்தைகள்லையோ இல்லை கொடுக்கக்கூடிய கிஃப்ட்லேயோ கிடையாது. சேலஞ்சஸ் வரும்போதும் இல்லை லைஃப் வந்து தூக்கி அவங்கள தூர எறியும் போதும் அவங்கள வந்து அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தடைகள் நேரத்துலையும் நீங்களும் உறுதுணையாக இருந்து 2 பேருமே வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணுறது தான் வந்து உண்மையான காதல். அதனால் உங்களுக்காக ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கிறேன். உங்களோட லைஃப் பார்ட்னர் இல்லை நீங்கள் லவ் பண்ண பர்சனுக்கு கூட அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ட்ரீம் இருக்குன்னு வைங்களேன். எந்த விதத்தில் அவங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருப்பீங்க. அதே நேரம் அவங்களோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணதுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லா பிரச்சனைகளையும் தாங்கிறதுக்கு நீங்கள் எந்த லெவலில் வந்து ஒன்றா வேலை செஞ்சு அவங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருப்பீங்க அப்படிங்கிறது தான். அதனால் வந்து காதல் அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்ஷன் கிடையாதுங்க. காதலுங்கிறதுனால வந்து நான் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், அவங்களும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நான் கிஃப்ட் கொடுத்துட்டேன், அவங்களும் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க, நான் அவங்க வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நாங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், இருவருக்கும் இடையில வரக்கூடிய பிரச்சனைகள், இருவருக்கும் இருக்கக்கூடிய ட்ரீம், அதில் வரக்கூடிய தடைகள் எல்லா நேரங்களிலும் 2 பேருமே ஸ்டாண்ட் பண்ணி எப்படி ஒரு மரம் வந்து அதோட வேர் வந்து அந்த மரத்தை தாங்கி நிற்கிதோ அதே போல் உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் 2 பேருமே துணையாக இருந்தீங்களா மட்டும்தான் வந்து அந்த ட்ரூ லவ்வால் வந்து உங்களோட வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோடை நிறைவு செய்கிறேன். நம்ம போட்காஸ்டை பற்றிய கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல PA பாலா அப்படிங்கிற ப்ரொஃபைலில் நீங்கள் எனக்கு எப்போதுமே வந்து மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள். பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.